உலகில் மனித தர்மம் என்கின்ற ஒன்றே செத்துவிட்டதா? காந்தி இறந்ததற்காக இன்றும் கண்ணீர் வடிக்கின்ற அந்த நாடு அதே காந்தியத்தின் காலடியில் சிறிது சிறிதாக இங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற திலீபன் என்கின்ற தீபத்தை, மெழுகுவர்த்தியை ஏன் காண விரும்பவில்லை? இந்தியா என்கின்ற நாடு உளப்பூர்வமாக அண்ணல் காந்தியை பின்பற்றும் நாடாக இருந்தால் நிச்சயம் திலீபனுடைய இந்த உண்ணாவிரதத்துக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லையேல் உலகத்தின் பார்வையில் இந்தியா ஒரு கருப்பு பக்கத்தை தானாகவே வரலாற்றில் பதித்துக் கொள்ளும். புலிகள் ஆயுத போராட்டத்தில் மட்டுமல்ல, அகிம்சை போராட்டத்திலும் சாதனை படைக்கும் திறன் பெற்றவர்கள் என்ற பேருண்மை உலகம் முழுவதும் பதிவாகிக் கொண்டிருந்த நாட்கள் இவை. சிந்திய குருதியால் சிவந்த தமிழ் மண்ணில் சந்ததி ஒன்று சரித்திரம் படைக்க முந்திடும் என்பதனால் முளையிலே கிள்ளிவிட சிந்தனை செய்தவர் சிறுநரை கூட்டமாய் இந்திய படையனும் பெயருடன் வந்து சந்திரன் போன்ற திலீபனின் உயிரை பறித்திட எண்ணினால் பாரிலே புரட்சி வெடித்திடும் என்று வெறியுடன் அவர்களை எச்சரிக்கிறேன். கடந்து வந்த இத்தனை ஆண்டுகளில் எங்கள் தேசம் கொடுத்த உயிர் விலைகளும் உயர் தியாகங்களும் எத்தனை எத்தனை. அகிம்சை என்கின்ற 4 எழுத்துக்களை கொண்ட போராட்ட களத்தில் குதிப்பதற்கு அவன் சத்தியம் என்கின்ற அந்த 5 எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை எங்களிடத்திலிருந்து பெற்றிருந்தான். 26/9/87 காலை 10:48 மணியளவில் எம்மையெல்லாம் இந்த பாழும் உலகில் பரிதவிக்க விட்டு தான் மட்டும் வானத்தை நோக்கி தன் தோழர்களை தேடி பயணப்பட்டது. தமிழர்தம் குலவிளக்கு அணைந்து விட்டது. அது அணைந்தே விட்டது. வைத்தியர் சிவகுமார் அவர்கள் திலீபன் இறந்த பின் அவரை பரிசோதனை செய்து தனது இறுதியான முடிவை சொல்லிவிட்டு திலீபனின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தபோது மக்கள் கதறி அழத் தொடங்கினார்கள். எங்குமே அழுகை சத்தம், பிம்மல் ஒலி, சோக இசை, வானமே இடிந்து விட்டதை போன்ற வேதனை. அவனுடைய அந்த தியாக வேள்வி பல 100 திலீபன்களை விடுதலை போராட்ட பாதையில் அணிவகுக்கச் செய்தது. இந்தியா என்கின்ற நாடு அதன் வரலாற்றில் செய்த மிகப்பெரிய தவறு திலீபன் என்கின்ற அகிம்சைவாதியை சாகடித்தது. திலீபம் வெறுமனே ஒரு தனிமனிதன் பேராக மட்டுமல்லாமல் எங்கள் தேசத்தின் அடையாளமாகவும் அவன் பெயர் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் இறந்து பல தசாப்தங்கள் கடந்தும் அவனை உலகெங்கும் பறந்து வாழுகின்ற ஒரு இனம் ஆண்டுகள் தோறும் ஏறத்தாழ அரை மாதம் அளவில் 12 நாட்கள் உணர்வுபூர்வமாகவும் விட்டுக் கொடுக்க முடியாத அதி உன்னதமான மனநிலையோடும் அவனை நினைவு கூறுகிறது என்றால், இதுபோன்ற ஒரு வரலாற்று பதிவு உலகில் வேறெங்கேனும் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றே அதற்கான பதிலை காண முடிகிறது. இது இந்த இனத்திற்கான ஒரு பெருமிதம். தமிழ் இனத்தினுடைய தியாக வரலாற்றில் திலீபம் ஒரு பெருமிதம். அவன், அந்த பெயர், அது வரலாற்றில் எமக்கான அடையாளம். வேறொரு விதமாக சொல்வதாக இருந்தால், எம்மை அழித்துவிட்டதாக பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற சிங்கள மற்றும் அந்நிய சக்திகள் வெட்கி தலைகுனிகின்ற நிலையொன்றை அவனும் அவனோடு எங்கள் நிலத்துக்காய் தங்களை விதையாக்கிய மாவீரர்களும்
எதிரிகளை வெட்கி தலைகுனிய வைத்து பெரும் பெருமிதங்களை எம் இனத்துக்காக தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். சிங்கள தேசமும் அதோடு கூட்டுச் சேர்ந்து எம்மை அழித்து நின்ற வல்லாதிக்க சக்திகளும் இன்றைக்கு நினைவு அளிப்பென்கின்ற பெரு ஆயுதங்களை கையில் எடுத்து எங்கள் நினைவுகளிலிருந்து மாவீரர்களையும் அவர்களுடைய நினைவுகளையும் அவர்கள் தாங்கிய தியாகங்களையும் எங்களை விட்டு நீக்கிவிடுகின்ற போக்கில் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து நிற்கின்ற போதிலும் அவர்கள் நினைவு தடங்களை தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டே இருக்கின்ற போதிலும் இந்த இனம் மாவீரர்களையும் அவர்கள் நாமங்களையும் அவர்களுக்கான வழிபாட்டையும் தன் கவசமாகவே இறுகி பிடித்து நிற்கிறது. ஆம், இதுதான் எங்கள் விடுதலைக்கான திறவுகோல், இதுதான் எங்களுக்கான வழிகாட்டிகள், இதுதான் எங்களுக்கான வரலாற்று வழிகாட்டும் தடங்கள். இதை இறுக பிடித்தவாறு சத்தியத்தின் வழியில் தேச விடுதலைக்கான பயணத்தில் நாங்கள் இணைந்திருப்போமாக இருந்தால் ஈழ தேசம் மலர்வதை எவனாலும் எவராலும் தடுத்துவிட முடியாதென்பதை வரலாறு எங்களுக்கு வழிகாட்டி நிற்கிறது. தியாக தீபம் செப்டம்பர் 15, 87 காலை 9 மணி இருக்கும். பாடசாலை பிள்ளைகள் வரிசையாக வந்து திலீபனை சந்தித்து விடைபெறுகின்றார்கள். எல்லோருடன் அவன் அன்பாக பேசுகிறான். ஓக்கி டோக்கியில் தலைவரோடு சில நிமிடங்கள் பேசுகிறார். பேசிவிட்டு அந்த மண்ணிற வாகனத்தை நோக்கி அவர் நடக்கின்றார். அவரை தொடர்ந்து மற்ற போராளிகளும் பின்தொடர்ந்தார்கள். ஆம், திலீபனின் தியாக பயணம் இவ்வாறுதான் ஆரம்பமாகிறது. மிக மிடுக்காக நடந்து வாகனத்தின் முன் ஆசனத்தில் திலீபன் போய் அமர்கின்றார். கூடவே அவரோடு பல்வேறு தளபதிகளும் போராளிகளும் கூடவே பயணிக்கின்றார்கள். வாகனம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலை நோக்கி ஓடுகிறது. பாதையின் இரு பக்கத்திலும் மாணவர்களும் பொதுமக்களும் கையசைத்து வழி அனுப்புகின்றார்கள். நல்லூர் கந்தசாமி கோவிலை சென்றடைகின்றோம். வாகனம் நிற்கின்றது. திலீபன் உண்ணாவிரத மேடை நோக்கி செல்கின்றார். அவர் பின்னே போராளிகளும். ஆம், அப்போதுதான் எதிர்பாரா விதமாக அந்த வரலாற்றின் பதிவொன்று நடக்கிறது. வயதான ஒரு அம்மா, தள்ளாத சிவந்த நிற மேனியுடைய ஒரு தாயார், பழுத்த தலை, ஆனால் ஒளி தவழுகின்ற கண்கள், அந்த கண்களில் கண்ணீர் மல்க திலீபனை மறைத்து தன் கையில் சுமந்து வந்த அர்ச்சனை சரையிலிருந்து நடுங்குகின்ற விரல்களால் திருநீற்றை எடுத்து திலீபனின் நெற்றியில் பூசுகின்றார். சுற்றியிருந்த ஒளிப்பட கருவிகளெல்லாம் அந்த காட்சியை வரலாற்றின் பதிவாக பதிவேற்றம் செய்து கொள்கின்றன. ஆம், அந்த தாய் திலீபனுக்கு அவன் நெற்றியில் இட்டது வீரத்திலகம். தாயற்ற திலீபன் அந்த தாயின் பாச உணர்விலே மூழ்கி போகின்றான். காலை 9:45 மணி. உண்ணாவிரத மேடையிலே நாற்காலியில் திலீபனை அமர வைத்தார்கள் போராளிகள். திலீபனுடைய தியாக பயணம் நல்லூரின் வீதியில் ஆரம்பமாகிவிட்டது. பக்கத்தில் இருந்த மேடையில் போராளி பிரசாத்தின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது.
போராளிகளும் முக்கியமான பிரமுகர்களும் அந்த மேடையிலே உரையாற்றுகின்றார்கள். திலீபன் எதற்காக உண்ணாவிரதம் இருக்கின்றார் என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்தும் முகமாக அந்த விளக்கங்கள் அமைந்திருந்தன. அவன் முன்வைத்த அந்த 5 அம்ச கோரிக்கைகளும் வாசிக்கப்பட்டன. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இன்னமும் தடுப்பு காவலில் அல்லது சிறைகளில் உள்ளோர் விடுவிக்கப்படல் வேண்டும். புனர்வாழ்வு என்கின்ற பெயரிலே தமிழர் தாயகத்தில் நடத்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும். இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை புனர்வாழ்வு என்று அழைக்கப்படுகின்ற சகல வேலைகளும் நிறுத்தப்படல் வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போலீஸ் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும். இந்திய அமைதிப்படையின் மேற்பார்வையில் ஊர்காவல் படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்கப்பெற்ற ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள், பள்ளிக்கூடங்களில் குடிகொண்டுள்ள இராணுவ போலீஸ் நிலையங்கள் மூடப்படல் வேண்டும். மேற்படி 5 கோரிக்கைகளும் போராளி பிரசாத்தினால் வாசிக்கப்பட்டன. இதே கோரிக்கைகளை 2 தினங்களுக்கு முன்பு இந்திய உயர்ஸ்தானிகரின் கையில் நேரடியாக கிடைக்கக்கூடியதாக அனுப்பி 24 மணித்தியால அவகாசமும் விடுதலை புலிகளால் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 15ஆம் நாள் வரையும் தூதுவரிடத்திலிருந்து எந்த பதில்களும் கிடைக்காத காரணத்தினால் சாகும் வரை உண்ணாவிரதமும் மறியல் போராட்டமும் நடத்துவதென தேசிய தலைவரின் தலைமையில் போராளிகளும் பொறுப்பாளர்களும் முடிவெடுத்துக் கொண்டார்கள். அதன்படிதான் இந்த தியாகச் செம்மலின் தியாகப் பயணம் ஆரம்பித்தது. மேடையில் இருந்த திலீபன் படிப்பதற்கு புத்தகங்கள் வேண்டுமென்று கேட்கின்றார். 15 நிமிடங்களில் பல அரிய நூல்கள் மேடைக்கு வந்தன. பலஸ்தீன மக்களின் வாழ்க்கையை பற்றி படிப்பதென்றால் திலீபனுக்கு அதிகம் பிடிக்கும். பலஸ்தீன மக்களுக்கான கவிதை நூலொன்றை அவரிடத்தில் கொடுத்தோம். கவிதை தொகுப்பை வாசித்துக் கொண்டிருந்தவர் பக்கத்திலிருந்த மேடையில் திலீபனுக்கான கவிதை ஒன்று வாசிக்கப்பட்ட போது அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த கவிதையில் நனையத் தொடங்கினார். அவர் விழிகளில் முட்டிய நீர்த்தேக்கத்தை ஒரு கணம் நாங்கள் கவனிக்க தவறவில்லை. எத்தனை இளகிய மனம் அவருக்கு! இந்த உலகத்தில் உண்ணாவிரத போரை கையிலெடுத்த பலரும் நீராகாரம் அருந்தித்தானே அந்த உண்ணாவிரதத்தை அடைந்தார்கள். ஐரிஸ் போராட்ட வீரர் பொபிஸ் சிறைக்குள்ளே நீராகாரம் அருந்தித்தானே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து உயிர் நீத்தார். காந்தியடிகள் நீராகாரம் அருந்தித்தானே தன்னுடைய உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு காந்திய தேசம் என்று பாரதத்துக்கான ஒரு முகவரியை வழங்கி நின்றார். திலீபனின் இந்த உண்ணாவிரதம் அரசின் தலையீட்டினால் வெற்றி பெறுமாக இருந்தால் அந்த வெற்றி திலீபனையே சாரும். அதுபோல இந்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் இறுதி நேரம் வரை தாமதப்படுத்தினால், அதாவது இந்த உண்ணாவிரதத்தில் திலீபன் இறக்க நேரிட்டாலும் அதில் கிடைக்கின்ற தோல்வியும் திலீபனுக்காக வரலாறு கொடுக்கின்ற மாபெரும் வெற்றியாகத்தான் மாறும். நல்லூர் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். உலகின் புதிய அத்தியாயம் ஒன்றின் ஆரம்ப கர்த்தா என்கின்ற பெருமை திலீபனையே சாருகின்றது. ஆனால் அதற்காக எங்கள் குலவிளக்கை அணைக்க வேண்டுமா என்பதை எங்கள் கேள்வியாக இருக்கிறது. இறைவா, திலீபனை காப்பாற்றிவிடு என்பதே அங்கே கூடியிருந்த மக்கள் நல்லூர் கந்தனிடத்திலே அடிக்கடி கேட்டுக்கொண்ட வேண்டுதலாக இருந்தது. பழந்தமிழ் மன்னனாகிய சங்கிலியன் அரசாண்ட நல்லூர் அரசதானியில் தமிழ் கடவுளாகிய முருகனின் சந்நிதியில் ஓர் இளம் புலி உண்ணாமல் துவண்டு கிடக்கின்றது. ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் உள்ளத்திலும் வேண்டுதலாக அமைந்தது. அன்றிரவு 11 மணியளவில் தேசிய தலைவர் அவர்கள்
திலீபனை வந்து சந்தித்தார். இருவரும் நீண்ட நேரம் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். உரையாடிவிட்டு செல்லும்போது யாரையும் திலீபனோடு அதிக நேரம் பேச அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். நீர் உணவு உட்கொள்ளாத ஒருவர் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருந்தால் விரைவிலே களைத்து விடுவார்கள் என்பதுதான் அதன் அர்த்தமாக இருந்தது. இரவு 11:30 கஷ்டப்பட்டு சிறுநீர் கழித்துவிட்டு 12 மணியளவில் திலீபன் படுக்கைக்கு சென்றார். அவர் உறங்கும் போது அதிகாலை 1:30 எட்டியது. அவர் உறங்கத் தொடங்கிய போது அவரின் நாடித்துடிப்பு 88ஆகவும் சுவாச துடிப்பு 20ஆகவும் அமைந்தது. தியாகதீபம் திலீபனின் 2ஆம் நாள். அதிகாலை 5 மணிக்கே திலீபன் உறக்கத்தை விட்டு எழுந்திருந்தார். முகம் கழுவி தலைவாரிக் கொண்டார். அவர் முகம் சோகமாக காணப்பட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் எல்லோரோடும் சிரித்து பேசிக் கொண்டார். சகல தினசரி பத்திரிகைகளையும் ஒன்றுவிடாமல் படித்து முடித்தார். 10 மணியளவில் பக்கத்து மேடையில் நிகழ்ச்சிகள் தொடங்கியது. மேடையில் கவிதைகள் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது திலீபன் தான் பேசப்போகிறேன் ஒலிவாங்கியை வாங்கித் தரும்படி கேட்டிருந்தார். ஆனாலும் அவர் பேசினால் களைத்து விடுவார் என்கின்ற எண்ணத்தில் அவ்வாறு அவரை பேசவிடாமல் தடுக்க முயன்றோம். 2 நிமிடம் மட்டும் பேசிவிட்டு நிப்பாட்டி விடுகின்றேன், தயவு செய்து ஒலிவாங்கியை வாங்கித்தாருங்கள் என்று அவர் குரல் தழுதழுக்க கூறினார். கண்கள் குழிவிழுந்து முகம் சோர்ந்து காணப்பட்டாலும் அந்த பசுமையான சிரிப்பு மட்டும் திலீபனின் முகத்திலிருந்து மாறாமல் இருந்தது. இப்போது திலீபன் பேசுகிறார். எனது அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நின்று கொண்டு பேச முடியாத நிலையில் இருப்பதனால் இருந்து கொண்டு பேசுகிறேன். நாளை நான் சுயநினைவோடு இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதனால் இன்று உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பினேன். நான் எமது லட்சியத்தில் உறுதியாக இருக்கின்றேன். 650 பேர் வரையில் இதுவரை மரணித்து இருக்கின்றார்கள். மில்லர் இறுதியாக போகும்போது என்னிடத்தில் ஒரு வரியை கூறினான். நான் அவனோடு இறுதி வரை இருந்தேன். நான் எனது தாய் நாட்டுக்காக உயிர் திறப்பதை எண்ணும் போது மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகின்றேன். மக்கள் விடுதலை அடையும் காட்சியை என் கண்களால் காண முடியாது என்பதே ஒரே ஏக்கம் என்று மில்லர் கூறிவிட்டு சென்றான். இறந்த 650 பேரும் அநேகமாக எனக்கு தெரிந்துதான் மரணித்தார்கள். அதனை நான் மறக்க மாட்டேன். உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தலைவரின் அனுமதியை கேட்டபோது அவர் கூறிய வரிகள் நினைவில் இருக்கின்றன. திலீபா, நீ முன்னால் போ, நான் பின்னால் வருவேன் என்று அவர் கூறியிருந்தார். இத்தகைய ஒரு தெளிவான தலைவனை, தனது உயிரை சிறிதும் மதிக்காத தலைவனை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அந்த மாபெரும் வீரனின் தலைமையில் ஒரு மக்கள் புரட்சி இங்கு வெடிக்க வேண்டும். அது நிச்சயமாக தமிழீழத்தினை, தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரும். இதனை வானத்திலிருந்து இறந்த மற்ற போராளிகளோடு சேர்ந்திருந்து நானும் பார்த்து மகிழ்வேன். நான் மனரீதியாக ஆத்மார்த்தமாக எமது மக்கள் விடுதலை அடைவார்கள் என்று நம்புகின்றேன். மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகின்றேன். எங்கள் போராளிகள் எங்கள் சிறுவர்களையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் தந்தையர்களையும் அன்போடு நினைக்கின்றார்கள். உண்மையான இறுதி லட்சியம்
இந்த மக்களுக்கான விடுதலை என்பதுதான். அந்த உண்மையான உறுதியான லட்சியத்தை எங்கள் தலைவரோடு சேர்ந்து நீங்கள் அடையுங்கள். என்னுடைய இறுதி விருப்பமும் இதுதான் என்று திலீபன் பேசி முடித்தார். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மக்களின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. அன்றைய நாளிரவும் தேசிய தலைவர் வந்து திலீபனை பார்த்தார். படுத்திருந்த திலீபனின் தலையை தனது கரங்களால் வருடிக்கொண்டார். ஒரு தகப்பனின் அன்பையும் தாயின் பாசத்தையும் ஒன்றாக குலைத்தது போலிருந்தது அந்த வருடல். 2 இமயமலைகளும் ஒன்றை ஒன்று வாஞ்சியோடு பார்த்தவாறு பேசிக் கொண்டிருந்தன. இரவு 12 மணிக்கு திலீபன் உறங்கத் தொடங்கினார். முப்பத்தி 8வது ஆண்டு நினைவேந்தலின் 12ஆம் நாள் நினைவுக்குரிய நாளில் நாங்கள் அவனை நினைவேந்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று தியாக பயணத்தில் 3ஆம் நாள். காலை 6 மணிக்கு துயிலெழும்பிய திலீபனின் முகத்தை பார்த்த எமக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது. அவரின் உதடுகள் 2ம் பாளம் பாளமாக வெடித்து வெளியேறிப் போயிருந்தது. கண்கள் நேற்றைக்கு இருந்ததை விட இன்னும் சற்று உள்ளே போயிருப்பது போல் தோன்றியது. முகம் வறண்டு காய்ந்து கிடந்தது. தலைமுடி குழம்பியிருந்தது. பல் விளக்கி முகம் கழுவவில்லையோ என்று கேட்டதற்கு இல்லை, வேண்டாம் என்றார். கலந்திருந்த அவர் தலைமுடியை அருகில் சென்று கோதிவிட்டேன். அவர் இன்னும் சிறுநீர் கழிக்கவில்லை. வெளிக்கு போகவில்லையோ என்று மெதுவாக கேட்டோம். போக வேணும் போலத்தான் இருக்கிறது என்றார். சரி, கீழே இறங்கி வாருங்கோ என்று கூறிவிட்டு மேடையை விட்டு முதலிலே இறங்கி கீழே இறங்குவதற்கு உதவி செய்ய முயற்சித்த போது, வேண்டாம் விடுங்கள், நானே வருகிறேன் என்று கையை விலக்கிவிட்டு தானே இறங்கி வந்தார். எவ்வளவு மனதளவில் எவ்வளவு திடமாக இருக்கின்றார் என்பது அந்த காட்சி அறிவுறுத்தியது. மறைவிடத்துக்கு சென்ற அவர் சிறுநீர் கழிப்பதற்கு முடியாமல் சிரமப்பட்டார். 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம், நிமிடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. ஆனால் எந்த பயனும் இல்லை. அவரால் சிறுநீர் கழிக்க முடியவில்லை. கடைசியாக அவர் நீரருந்தி 48 மணித்தியாலங்கள் முடிந்துவிட்டன. இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் அவர் இப்படி தன்னைத்தானே வருத்தப் போகிறார் என்பது பெருங்கேள்வியாக இருந்தது. இப்போதே சிறுநீர் கழிக்க முடியாமல் கஷ்டப்பட தொடங்கிவிட்டார் என்றால் இன்னும் 2 நாட்கள் போனால் என்ன நடக்கும்? அவர் காதுக்குள் இது குறித்து நான் சொல்ல வெளிக்கிட்ட போது, என்ன பகடியா விடுகின்றீர்கள், ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்க மாட்டேன் என்ற நிபந்தனையோடு தானே நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினேன். பிறகு எப்படி நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க முடியும்? இல்லை, இப்போவே உங்களுக்கு சலம் போவது கடினமாக இருக்கிறதே, இனியும் நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் மேலும் மேலும் கஷ்டமாக இருக்குமே என்பதற்காக கேட்டேன் என்று சொல்லி முடிக்க முன்னம் சற்று கோபத்தோடு அவர் சொன்னார், இனிமேல் என்னை தண்ணீர் குடிக்க சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. உண்ணாவிரதம் என்றால் என்ன? தண்ணீர், குளுக்கோஸ், இளநீர் எல்லாமே உணவுதானே. இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒருவர் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் உயிர் வாழலாமே. ஆனால் அது உண்ணாவிரதம் இல்லை. உண்ணாவிரதம் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் வேண்டும். இது ஒரு புனித லட்சியம். ஒரு புனித லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தானே எங்களை நாங்கள் வருத்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்றது. இது வெறும் அரசியல் லாபத்துக்காக தொடங்கப்பட்ட ஒன்று அல்ல. வயிறு முட்ட குடித்துவிட்டு மக்களை ஏமாற்ற என்னால் முடியாது என்று அவர் தீர்க்கமாக சொன்னார். அவர் பேச்சில் உண்மை இருந்தது, அது எமக்கும் தெரியும். ஆனால் திலீபனின் உயிர் மிகவும் பெருமதி மிக்கது. அதை எப்படி வருந்த விடுவதென்பதுதான் எங்கள் கேள்வியாக இருந்தது.
ஆனாலும் அவருடைய உறுதியான பேச்சு எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்தது. நேரம் செல்ல செல்ல நல்லூர் வீதியெங்கும் மக்கள் வெள்ளம் நிறைய தொடங்கியது. காலை 9 மணிக்கே வரிசையாக வெள்ளை சீருடையில் பாடசாலை மாணவ மாணவிகள் அணிவகுத்து அந்த திடலை நிறைக்க தொடங்கினார்கள். திலீபன் தமிழீழ விடுதலை புலிகளின் ஓர் அங்கத்தவர் என்ற நினைப்பு விடுபட்டு தமிழினத்தின் பிரதிநிதி என்கின்ற எண்ணம்தான் அந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே நிறைந்திருந்தது. தாய்க்குலம் திலீபன் வாடி வதங்கி இருந்த கோலத்தைக் கண்டு கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் மழையில் இதயம் கனிந்துவிட்ட இயற்கை கூட திடீரென்று பலமாக கண்ணீர் சொரியத் தொடங்கியது. ஆம், அனலாக கொதித்துக் கொண்டிருந்த சூரியன் தன் பிள்ளையின் உடலை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தன்னைத்தானே கருமேகத்தின் போர்வைக்குள் மூடிக்கொண்டான். மழைநீர் கோவில் மைதானத்தில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பொதுமக்களில் ஒருவர் கூட எழும்பாமல் அப்படியே இருந்தார்கள். மக்களின் உணர்வை நினைத்தபோது எங்களுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. ஆம், மக்களின் உணர்வுக்கு முன்னால் இயற்கை தந்த மழை என்பது சாதாரணமான ஒன்றாக போய்விட்டது. ஒலிபெருக்கியில் காசி ஆனந்தனின் கவிதை ஒன்று முழங்கிக் கொண்டிருந்தது. திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் அது தேவையா என்ற வரிகள் தொட்டதாக அந்த கவிதை. மூன்றாம் நாளாகிய இன்று இரண்டாவது மேடையில் சூடான பேச்சுக்களும் கண்ணீர் கவிதைகளும் முழங்கிக் கொண்டிருந்தது. திலீபனோடு சேர்ந்து அவன் கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தினமும் நல்லூர் கோயில் மைதானத்தில் அடையாள உண்ணாவிரதம் இருப்போர் தொகை அதிகரித்துக் கொண்டே வந்தது. பலர் தாங்களும் சாகும் வரை திலீபனைப் போல் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்க விரும்புவதாக போராளிகளிடத்திலே வந்து கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் போராளிகள் திணறிக் கொண்டிருந்தார்கள். அன்று இரவும் திலீபன் சிறுநீர் கழிக்க முடியாமல் மிகவும் அவஸ்தைப்பட்டார். வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்து அவரை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தோம். ஆனால் திலீபன் அதை முற்றிலும் மறுத்துவிட்டார். எந்தவித பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் தான் இறக்கும் வரை தனக்கு அளிக்கக்கூடாதென்று அவர் உறுதியாக கூறியிருந்தார். அன்று அவர் கஷ்டப்பட்டு உறங்கும் போது நேரம் நள்ளிரவு 1 மணியை எட்டியது. அப்போது அவரின் நாடித்துடிப்பு 11, சுவாசம் 24 இருந்தது. திலீபனின் தியாக பயணத்தில் இன்று 4வது நாள். திலீபனின் உண்ணாவிரத செய்தி இலங்கையில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியிருந்தது. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அரபு நாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது. தமிழகத்தில் இந்த செய்தி உணர்வு அலைகளை ஏற்படுத்தி அங்கே இருக்கின்ற மக்களையும் கொந்தளிக்க செய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவித்தன. தமிழகம் உட்பட பல நாட்டின் பத்திரிகைகள் திலீபனின் உண்ணாவிரதத்துக்கு ஆதரவாக தலைப்புச் செய்திகளை எழுதியிருந்தன. திலீபனின் உடல் மிகவும் அசதியாக காணப்பட்டது. பயற்றங்காயைப் போல் வாடி வதங்கி கட்டிலின் மேலே அவர் சுருண்டு கிடந்த தோற்றம் பார்ப்பவர் மனங்களை பதைபதைக்க வைத்தது. அப்படி இருந்தும் இன்றும் அவர் மக்கள் முன்னே உரையாற்றினார். அன்பார்ந்த தமிழீழ மக்களே,
விளக்கு அணையும் முன்பு பிரகாசமாக எரியுமாம். அதுபோல இன்று நானும் உற்சாகத்தோடு இருக்கின்றேன். இன்று தாராளமாக பேச முடிகிறது. போராடுவதற்கு தயாராகுங்கள். எனக்கு விடைதாருங்கள். ஒருவரும் என்னை இந்த போராட்டத்தை கைவிடுமாறு கேட்க வேண்டாம். நானும் எனது தலைவரும் சேர்ந்து எடுத்த இந்த முடிவுதான் இந்த முடிவு. மறைந்த போராளிகள் 650 பேரோடு சேர்ந்து 651வது ஆளாக மேலிருந்து நான் பார்ப்பேன். எங்கள் உயிர் உங்களோடு ஒட்டி இருக்கும். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனது உடல் உறுப்புகள் செயல் இழப்பதனால் இனிமேல் மனிதனாக வாழ முடியாது என்பது எனக்கு தெரியும். எமது வீரர்கள் கொள்கைக்காக உயிரை கொடுப்பவர்கள். கொள்கைக்காக என்னை தொடர்ந்தும் அவர்கள் வருவார்கள். அவர்களையும் நீங்கள் தடுக்காதீர்கள். நாங்கள் இறந்து போவதனால் எந்த தீங்கும் வந்துவிடாது. மாறாக மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும். நான் இதுவரை 3 தடவைகள் பேசியிருக்கின்றேன். 3 தடவைகளையும் ஒரே கருத்தைத்தான் பேசியிருக்கின்றேன். இது அவர் மக்கள் முன்னே உரைத்த உரையின் ஒரு பகுதி. இரண்டு போராளிகள் அவர் பக்கத்தில், அவருடைய இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலுமாக அமர்ந்திருந்து விசிறியால் ஆள்மாறி அவருக்கு வீசிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய தொடங்கியிருந்தது. நாடித்துடிப்பு 120, சுவாச துடிப்பு 24 காணப்பட்டது. சாதாரணமான நிலையிலிருந்து மிகவும் அசாதாரணமான நிலை ஒன்று அப்போது அவருடைய உடலின் நிலையாக காணப்பட்டது. 4 நாட்களாக நீராகாரம் உட்கொள்ளாத காரணத்தினால் உடலிலே திரவநிலை குறைய தொடங்கிவிட்டதனால் இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் செல்லும் இரத்தத்தின் அளவும் கனமும் குறைய தொடங்கியிருந்தது. அதனால் தான் இருதயமும் சுவாசமும் பலமாக வேலை செய்ய தொடங்கியிருந்தன. இதைவிட 2 நாட்களாக அவர் சிறுநீரும் கழிக்கவில்லை. தொடர்ந்து இன்னும் 2 நாட்களுக்கு சிறுநீர் கழியாமல் இருக்குமானால் சிறுநீரக தளர்ச்சி ஏற்படலாம் என்று உணர்ந்தேன். அது இருதயத்தில் தாக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இறப்பை கூட உண்டு பண்ணலாம். நல்லூர் கந்தனிடத்திலே முறையிட்ட மக்கள் நாச்சிமார் கோயில் அம்மனிடத்திலும் மனமாற வேண்டுவதை கேட்கக்கூடியதாக இருந்தது. தாயே, உன் பிள்ளையொன்று உணவில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறதம்மா, அதை நீதானம்மா கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் வேண்டுதலாக முணுமுணுத்தது உணரக்கூடியதாக இருந்தது. மைதானம் மக்கள் கூட்டத்தினால் நிரம்பிக் கொண்டிருந்தது. திலீபனை பார்ப்பதற்காக அணியணியாக மேடைக்கு முன்புறம் மக்கள் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். ஒருவர் முகத்திலாவது மகிழ்ச்சி என்பதில்லை. சில தாய்மார்கள் திலீபன் படுத்திருக்கின்ற பரிதாப நிலை கண்டு பொறுக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதார்கள். கிறிஸ்தவ பாதிரியாரும் பல ஆண்டுகளாய் சிறையில் அடைபட்டு தாங்க முடியாத சித்திரவதைகளை அனுபவித்தவரும் 83ஆம் ஆண்டு ஜூலையில் வெலிக்கடை சிறைச்சாலையில் 52 தமிழ் கைதிகள் சிங்கள இனவாத பூதத்தால் கொல்லப்பட்ட சமயம் எதிர்பாராத விதமாக தப்பியவரும் வணக்கத்துக்கு உரியவருமாகிய வனவிதா சிங்கராயர் அவர்கள் திலீபனை பார்ப்பதற்காக மேடைக்கு வந்திருந்தார். ஒரு துறவியாக இருந்தாலும் திலீபனின் கோலத்தை கண்டதும் அவர் அழுதே விட்டார். திலீபனின் கரங்களை பற்றி அவர் அன்போடு வருடிக் கொடுத்தார். உடல் சோர்வுற்று இருந்த போதிலும் திலீபன் அவரோடு மனம் திறந்து
பேசிக் கொண்டிருந்தார். திலீபனின் பிடிவாதத்தையும் திட மனதையும் நன்கு அறிந்திருந்தார் துறவியார். அப்படியிருந்தும் திலீபன் படுத்திருக்கும் கோலத்தைக் கண்டு பொறுக்க முடியாமல் அவர் விசும்பினார். கொஞ்சமாவது தண்ணீர் அறிந்துவிட்டு உண்ணாவிரதத்தை தொடருமாறு அவர் திலீபனிடத்திலே வேண்டி கேட்டார். ஆம், ஃபாதர் சிங்கராயர் மீது திலீபனுக்கு எப்பொழுதும் மிகுந்த மதிப்பும் பாசமும் இருந்தது. அப்படி இருந்தும் தனக்கே உரிய புன்முறுவலை காட்டி அதையே அவரின் வேண்டுகோளுக்கான பதிலாக கொடுத்துவிட்டு அவன் மௌனமாகினான். இன்று மாலை அரசியல் ஆலோசகர் கலாநிதி அண்டன் பாலசிங்கம் அவர்கள் திலீபனை வந்து சந்தித்தார். இந்திய அரசிடமிருந்தோ இந்திய தூதுவரிடமிருந்தோ இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் திலீபனிடத்திலே கூறினார். அவரோடு திரு யோகியும் வந்திருந்தார். சில நாட்களுக்கு முன்பு இந்திய அமைதிகாக்கும் படையின் பாரபட்சமான நடவடிக்கைகளையும் சிங்கள ராணுவத்துக்கு ஆதரவான இந்திய படைகளின் நடவடிக்கைகளையும் கண்டித்து ஒருநாள் அடையாள மறியல் போராட்டம் ஒன்று நடந்தது. சகல ராணுவ முகாம்களிலும் பொதுமக்களால் அந்த மறியல் போராட்டம் நடத்தப்பட்ட போது யாழ் கோட்டையின் முன்பாக அன்றைய மறியல் போராட்டத்தை முடித்து வைத்து திலீபன் பேசிய பேச்சுகள் நினைவுக்கு வந்தது. யாழ்ப்பாண கோட்டையில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழ் மக்களுடைய கொடி பறந்தது. அந்த கொடியை போர்த்துகேயர் பறித்தெடுத்தார்கள். போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்தரும், ஒல்லாந்தரிடமிருந்து ஆங்கிலேயரும் அந்த கொடியை கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆங்கிலேயரிடமிருந்து சிங்களவர்கள் கடைசியில் அந்த கொடியை கைப்பற்றினார்கள். ஆனால் தமிழர்களின் தேசிய கொடி பறப்பதற்கு ஆன காலம் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை. அந்த தமிழ் கொடியை பறக்க விடுவதற்காக ஒவ்வொருவரும் எங்கள் உயிர்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு வருகின்றோம். இதில் எனது பங்கு எப்போது என்பதுதான் எங்கள் கேள்வியாக இருக்க வேண்டும். தவிர பதவிகள் எமக்கு பெரியதல்ல. பதவிகளை தேடி செல்பவர்கள் புலிகளும் அல்ல. அந்த பதவிகளுக்காக காத்திருப்போர் இங்கே பலர் இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் புலிகள் யாரும் இல்லை. அந்த தீர்க்க தரிசன உயிர் வடிவம், அந்த தீர்க்க தரிசன உரைக்கு உயிர் வடிவம் கொடுப்பதற்காகத்தான் திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தானோ என்று நினைக்கும் வரையில் இன்றைய நிகழ்வுகள் அமைந்தது. திலீபன் ஒரு சிறப்பான சதுரங்க வீரன். தனது பள்ளி பருவத்தில் பல பரிசுகளை இதற்காக அவன் பெற்றிருந்தான். அரசியலில் எந்த காயை எப்படி எந்த நேரத்தில் நகர்த்த வேண்டும் என்பதும் திலீபனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அகிம்சை போராட்டத்துக்கு மதிப்பளிக்கும் இந்திய நாட்டின் சமாதான படைகளின் கண்களை திறப்பதற்கு இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து முற்றிலும் புதியதொரு போராட்டக் களத்தை அவன் தமிழீழத்திலே திறந்து வைத்தான். இந்தியா என்கின்ற நாடு உளப்பூர்வமாக அண்ணல் காந்தியை பின்பற்றும் நாடாக இருந்தால் நிச்சயம் திலீபனுடைய இந்த உண்ணாவிரதத்துக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லையேல் உலகத்தின் பார்வையில் இந்தியா ஒரு கருப்பு பக்கத்தை தானாகவே வரலாற்றில் பதித்துக் கொள்ளும். இரவு பொழுதில் திலீபனின் உடல்நிலையை கவனித்தோம். நாடித்துடிப்பு 114, சுவாசம் 25. தியாக பயணத்தில் 5ஆம் நாள். காலையில் சகல பத்திரிகைகளையும் வாசிக்கும் திலீபனால் இன்று எதுவுமே செய்ய முடியவில்லை. யாழ்ப்பாண குடா முழுவதும்
இருந்து தனியார் பஸ் வண்டிகளில் மக்கள் வெள்ளம் போல வந்து கொண்டு இருந்தார்கள். திலீபன் இன்னும் போர்வைக்குள்ளேயே புதைந்து கிடக்கின்றான். அவனால் எழும்ப முடியவில்லை. உடல் பயங்கரமாக வியர்த்து கொட்டியது. மின் விசிறி அவர் பக்கத்தில் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. ஒரு மனித இயந்திரம் தன் முழு சக்தியையும் பிரயோகித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்றைய பத்திரிகைகளில் முக்கிய செய்திகளாக வழக்கம் போல் திலீபனை பற்றியே செய்திகள் நிறைந்திருந்தன. திலீபன் சோர்ந்து வருகின்றார். திலீபன் மெழுகுவர்த்தியைப் போல அவர் சிறிது சிறிதாக உருகிக் கொண்டிருக்கிறார். அவரது சிறுநீரகம் பாதிப்படைய தொடங்கிவிட்டது. இருதயம் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் அவர் நீராகாரம் எடுக்காவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகி எந்த வேளையிலும் எதுவும் நடக்கலாம். இவ்வாறுதான் அந்த பத்திரிகை செய்திகள் இருந்தது. பத்திரிகைகளை படிக்கும் போது கைகளோடு உள்ளமும் சேர்ந்து நடுங்கியது. திலீபன் என்கின்ற இந்த இனிய காவியத்தின் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டது போல ஒரு உள் உணர்வு ஏற்பட்டது. அப்படி என்னதான் குற்றம் செய்தான் இந்த பிள்ளை? தமிழ் இனத்துக்காக தனது தாய் தந்தை சகோதரங்களை பிரிந்து தேச விடுதலைக்காக அவன் பயணப்பட்டானே, அது தவறா? தமிழ் இனத்துக்காக தன் வைத்திய படிப்பை உதறிவிட்டு விடுதலை பயணத்தில் தன்னை இணைத்தானே, அது தவறா? தமிழ் இனத்துக்காக இரவும் பகலும் மாடாக உழைத்தானே, அது தவறா? அதே தமிழினத்துக்காக இன்று தன்னையே சிறிது சிறிதாக இந்த நல்லூர் வீதியிலே அவன் உருக்கிக் கொண்டிருக்கிறானே, உண்ணாவிரதம் இருக்கின்றானே, இது குற்றமா? எது தவறு, எது குற்றம்? வானத்தை பார்த்து வாய்விட்டு கதறி அள வேண்டும் போல் இருக்கிறது. கதறித்தான் என்ன பயன் நடக்கப் போகிறது? லட்சக்கணக்கான மக்கள் கடந்த 5 நாட்களாக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்களே, யாருக்காக? இந்த திலீபனுக்காகத்தானே? அப்படிப்பட்ட தமிழினத்தின் கண்ணீரை, அவர்களின் ஏக்கத்தை ஏன் இன்னும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது? உலகில் மனித தர்மம் என்கின்ற ஒன்றே செத்துவிட்டதா? காந்தி இறந்ததற்காக இன்றும் கண்ணீர் வடிக்கின்ற அந்த நாடு, அதே காந்தியத்தின் காலடியில் சிறிது சிறிதாக இங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற திலீபன் என்கின்ற தீபத்தை, மெழுகுவர்த்தியை ஏன் காண விரும்பவில்லை? அல்லது கண்டும் காணாமல் ஏன் கிடக்கிறது? போராட்ட பாதையில் எத்தனையோ தலைவர்கள் திலீபன் சாவின் விளிம்பில் இருந்து தப்பியிருக்கின்றார். விடுதலைக்கான பயணத்தில் ஆயுத போராட்டத்தினால் மட்டுமல்ல, அகிம்சையிலும் தன்னால் சாதனை செய்ய முடியும் என்பது திலீபனின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. அதனால்தான் இந்த போராட்டத்திலே அவர் தானாகவே முன்வந்து இந்த போராட்டத்தில் குதித்தார். ஐந்தாம் நாள் மாலை பொழுதில் இந்திய அமைதிப்படையின் யாழ் கோட்டை இராணுவ முகாம் பொறுப்பாளர் கேர்னல் தரார் திலீபனை பார்க்க வந்தார். அவர் மக்கள் மத்தியிலே நடந்து வரும்போது பல தாய்மார்கள் அவர் மீது கற்களை வீசுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை தடுத்து அவருக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்து மேடைக்கு அருகே அவரை போராளிகள் அழைத்து வந்தார்கள். திலீபனின் உடல் மோசமாகி வருவதனால் பொதுமக்களும் இயக்க உறுப்பினர்களும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவருக்கு எடுத்து கூறியிருந்தோம். தான் சென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறிவிட்டு சென்றார். அவர் மூலமென்றாலும் திலீபனின் உயிர் காப்பாற்றப்படாதா என்று எங்களில் பலர் ஏங்கிக் கொண்டிருந்தோம். இரவாகி இருந்தது. திலீபன் களைப்போடு உறங்கிக் கொண்டிருந்தான்.
தியாக பயணத்தில் 6ஆம் நாள் அதிகாலையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், திலீபன் 5 மணிக்கே படுக்கையை விட்டு எழுந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தான் சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார். அவர் இருக்கும் நிலையில் படுக்கையை விட்டு எழுந்து செல்வதென்பது முடியாமல் இருந்ததனால் படுக்கையிலேயே சலப்போத்தல் கொடுக்கப்பட்டது. ஆனால் சலம் போகவில்லை. வயிற்றை வலிப்பதாகவும் சலம் போவதற்கு கஷ்டமாக இருப்பதாகவும் கூறினார். சிகிச்சையின் மூலம் கொஞ்சமாவது சிறுநீர் கழிக்க முடியும். ஆனால் அதை பற்றி அவர் முன்னே சொல்ல வெளிக்கிட்டால் எரிந்து விழுவார், பேசுவார். அதனால் அவரிடத்திலே எதையுமே சொல்லவில்லை. 4-5 நாட்களாக படுக்கையிலே கிடப்பதனாலும் நீர் அருந்தாமல் இருப்பதனாலும் அவரது சலப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை அவரிடத்திலே எப்படி கூறுவது? தான் மறைவிடம் சென்று சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார். அவரின் விருப்பத்தோடு அவரை கைத்தாங்கலாக பிடித்து இறக்கி மேடையின் பின்பக்கம் கொண்டு சென்றோம். 15 நிமிடங்களாக வயிற்றை பொத்திக் கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டார். அதன்பின் ஆச்சரியப்படும் அளவுக்கு சுமார் 1/2 லிட்டர் அளவு சலம் போயிருந்தது. அது மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. 5 நாட்களாக எதுவும் குடிக்காமல் இருக்கும் ஒருவரால் இது எப்படி சாத்தியமாகிறது? அன்று வைத்திய நிபுணர் சிவகுமார் அவர்கள் வந்தபோது இது பற்றி மறக்காமல் கேட்டிருந்தோம். அவர் எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்துவிட்டு சென்றார். அந்த மௌனத்துக்குள் ஒரு அர்த்தம் பொதிந்திருந்தது. அன்று மதியம் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தி காதுகளுக்கு வந்தது. கொழும்பிலுள்ள இந்திய தூதுவர் ஆலயத்திலிருந்து ஒரு முக்கிய நபர் இன்று வரப்போகிறாராம் என்பதே அந்த செய்தி. அவர் நமது அரசியல் தரப்போடு திலீபனை பற்றி பேசப் போகிறாராம் என்றும் செய்தி வந்தது. பிரார்த்தனைகள் வீண் போகாமல் திலீபன் உயிர் காப்பாற்றப்பட போகிறது என்று நினைத்தோம். இந்திய தூதரத்திலிருந்து யாராவது வருவதானால் நிச்சயம் பிரதமர் ராஜீவ்காந்தியின் ஆலோசனையின் படிதானே வருவார்கள். அப்படி வருபவர்கள் உணர்ச்சி பொங்குகின்ற தாய்குலத்தின் கண்ணீரை கண்டு இறங்காமலா போய்விடுவார்கள் என்று எண்ணியிருந்தோம். திலீபா, நீ ஆரம்பித்து வைத்த அகிம்சை போர் எங்களது ஆயுதங்களுக்கு மதிப்பில்லாமல் செய்யப்போகிறது போலும். உன் அகிம்சை போரினால் அப்படியொரு நிலை எமக்கு வருமானால் அதை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். எமக்கு மட்டுமென்ன ஆயுதங்களை தூக்கி சண்டைபிடிக்க வேண்டுமென்ன ஆசையா என்ன? 30 ஆண்டுகளாக எமது மூத்த அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா தலைமையிலே முயன்று முடியாத நிலையில்தானே எமது தமிழ் சமுதாயத்தை அழிவிலிருந்து காப்பாற்றத்தானே வேறு வழியில்லாமல் நாங்கள் கைகளில் கருவிகளை ஏந்தினோம். நாம் அகிம்சைக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் எதிரி அகிம்சையை பற்றி ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கின்றான். அவனுக்கு அது புரியாத ஒன்றாகவும் இருந்தது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கத்தியும் துப்பாக்கியும் தான். ஒருவன் கத்தியையும் துப்பாக்கியையும் வைத்துக்கொண்டு முன்னே நிற்கும் போது, ஒருவன் கத்தியையும் துப்பாக்கியையும் தன் பலமாக எண்ணுகிற போது அவன் எதிரில் நிற்பவனால் என்னதான் செய்ய முடியும்? நீண்ட கசப்பான அனுபவங்கள் தான் எங்கள் கரங்களில் கருவிகளை தந்தன. 48 இலங்கை சுதந்திரமடைந்ததாக கூறப்படுகின்ற நாளில் இருந்து சிங்கள இனவாதிகளால் தமிழர்கள் காலத்துக்கு காலம் அழிக்கப்பட்டு வருகின்ற கொடுமை எப்பொழுது முடியும்? தமிழர்கள் வாழ்விலே எப்போது மகிழ்வு பொங்கும்? எப்போது பூரிப்பு மலரும்? காந்தியடிகள் அகிம்சை போரிலே வெற்றி கண்டார் என்றால் அதற்கு அவர் கையாண்ட அகிம்சை போராட்டம் மட்டுமே காரணமல்ல. காந்தியின் போராட்ட தளம் இந்திய மண்ணில் இருந்தது. காந்தியின் போராட்ட தளத்தில் மனிதநேயம் மிக்க ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். ஆகவே அகிம்சையை புரிந்து கொள்வதற்கு வெள்ளைக்காரர்களால் முடிந்தது. ஆனால் எங்கள் மண்ணில் அப்படியா? எத்தனை சந்தர்ப்பங்களில் எங்கள் தலைவர்கள் குண்டாந்தடிகளால் தாக்கப்பட்டார்கள். எத்தனை சந்தர்ப்பங்களில் எங்கள் தலைவர்கள் மிக மோசமாக சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எத்தனை
இனப்படுகொலைகளை இந்த அரசுகள் நிறைவேற்றியது. தலைகள் வெட்டப்பட்டு தார் பீப்பாக்களுக்குள் எத்தனை தலைகள் போடப்பட்டது. எத்தனை பெண்கள் தங்கள் உயிரினும் மேலான கற்பை இழந்திருப்பார்கள். அப்போதெல்லாம் நாங்கள் ஆயுதங்களையா தூக்கி நின்றோம்? அகிம்சை 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 என்று அந்த வார்த்தைகளைத்தானே எங்கள் தாரக மந்திரமாக எங்கள் அரசியல் தலைவர்கள் முன்வைத்தார்கள். அந்த தாரக மந்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு எங்கள் கைகளிலே கருவிகளை தந்தவர்கள் யார்? நாமாக இதனை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களாகத்தான் எங்கள் கைகளிலே இதை தந்தார்கள். மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசுகள்தான் இந்த கருவிகளை எங்கள் கைகளிலே தந்தன. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பின்னே ஆயிரம் வேங்கைகள் அணிதிரண்டு நிற்பதற்கு காரணம் யார்? சிங்கள பேரினவாதமே அன்றி வேறு யாரும் அல்ல. இன்று காலையில் நல்லூர் கந்தசாமி கோயிலில் திலீபன் பெயரிலே நூற்றுக்கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவை பொதுமக்கள் மூலம் மேடைக்கு கொண்டுவரப்பட்டுக் கொண்டே இருந்தது. பிற்பகல் 3 மணியிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு வெளியிலிருந்து சனங்கள் பேருந்துகளில் வந்து குவியத் தொடங்கினார்கள். எங்கே பார்த்தாலும் மக்கள் அலை. அப்போது ஒரு செய்தி வந்தது. உதவி இந்திய தூதுவர் திரு கென் அவர்கள் விமானம் மூலம் பலாலிக்கு வந்துவிட்டாராம். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்டன் பாலசிங்கமும் எங்கள் குழுவினரும் சென்றிருக்கின்றார்களாம் என்ற செய்தியே அது. மகிழ்ச்சியில் மனம் துள்ளியது. திலீபனுக்கும் அதை தெரிவித்தோம். காலையில் சிறுநீர் கழித்ததால் திலீபன் சற்று தெம்பாக இருந்தார். பேச்சுவார்த்தை முடிந்து அதில் சாதகமான முடிவு கிடைக்குமானால் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டு திலீபனை யாழ் பெரியாஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டும். அங்கே அவசர சிகிச்சை பிரிவிலே அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளை உடனடியாக அளிக்கத் தொடங்கினால் 2-3 நாட்களில் திலீபனை கொஞ்சம் வழக்க நிலைக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நம்பியிருந்தோம். இயக்க உறுப்பினர்கள் திலீபனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். பலர் கண்ணீரோடுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தளபதிகள் சூசை, பிரபா, ரகு அப்பா, தளபதி புலேந்திரன், தளபதி ஜொனி போன்றவர்கள் கண்கலங்கி திலீபனின் தலையை வருடி வருடி கொடுத்தவாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவு வெகு நேரம் வரை பேச்சுவார்த்தையின் முடிவு வரும் என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அது வரவே இல்லை. இரவு வெகு நேரம் தூக்கமே வரவில்லை. ஆனால் திலீபன் தன்னை மறந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவரின் இரத்த அழுத்தம் நாடித்துடிப்பு 120ஆகவும் சுவாசம் 22ஆகவும் பதிவு காட்டியது. தியாக பயணத்தில் 7ஆம் நாள். இன்று காலையில் எழுந்ததும் நேற்றைய பேச்சுவார்த்தையின் முடிவு என்னவாக இருக்கும்? இந்த கேள்விதான் இதயத்தின் பெரும்பாகத்தை அரித்துக் கொண்டிருந்தது. இந்தியா டுடே பத்திரிகை நிருபரும் இந்திய தூர்தர்ஷனின் வீடியோ படப்பிடிப்பாளரும் யோகியோடு வந்து திலீபனை படம் பிடிக்க தொடங்கினார்கள். இந்தியா டுடே நிருபர் திலீபனின் உடல்நிலையை பற்றி திருவி பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டார். இந்திய அமைதி காக்கும் படையின் மூத்த தளபதி ஒருவரும் இன்னும் சில இந்திய படைகளின் உயர் தளபதிகளும் சிலரும் வந்து பேசியதாகவும், உதவி தூதுவர் வரவில்லை என்றும், திலீபனின் பிரச்சனையில் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை இதுவரை எடுக்கவில்லை என்றும் அங்கே வந்திருந்த யோகி கூறியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தை பற்றிய முழு விவரத்தையும் யோகி அவர்கள் திலீபனிடத்திலே விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தார்.
பேசுவதற்கு பேசுவதற்கான சக்தி இல்லாமல், நடப்பதற்கு சக்தி இல்லாமல் துவண்டு கிடந்த அந்த விடுதலை கொடி தன் விழிகளை திறந்து பார்த்துவிட்டு வழக்கம் போன்று தன் புன்னகையை உதிர்த்தது. எந்த முடிவாக இருந்தாலும் அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும். 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேண்டும். இல்லையென்றால் நான் உண்ணாவிரதத்தை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று ஒவ்வொரு வார்த்தையாக கரகரத்த குரலில் வெளிவந்தது திலீபனின் பதில். யாழ்ப்பாண குடாநாடு தமிழர் சேனையின் பூரண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதிலிருந்து அரசியல் பிரிவுக்கு பொறுப்பாளராக திலீபன் இருந்த காலப்பகுதியில் மிக சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே மிக இலகுவாக அவர் தீர்த்து வைத்திருக்கின்றார். மக்களது பிரச்சனைகளை தனக்கே உரிய புன்முறுவலோடு அவர்களை அணுகி மிகவும் எளிமையாக அவர்களோடு பேசி சில மணித்தியாலங்களில் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் திலீபன் தீர்த்து வைத்து விடுவார். பல்கலைக்கழகத்தில் ஏற்படுகின்ற சிக்கலான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கடை முதலாளிகள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மூட்டை தூக்குவோரின் பிரச்சனைகள், வண்டியோட்டுவோரின் பிரச்சனைகள், மாநகர சபை ஊழியர்கள், ஆசிரியர்கள், எழுதுவிஞர்கள், வைத்தியர்கள், தாதிமார்கள், வைத்தியசாலை சிற்றூழியர்கள், வழக்கறிஞர்கள், பார ஊர்திகளின் சொந்தக்காரர்கள், இப்படி பல தரப்பானவரிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உடனுக்குடன் அவன் பேசி சமரசம் செய்து இலகுவான சுமூகமான தீர்வுகளை அவன் பெற்றுக் கொடுத்திருக்கிறான். மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதிலே இரவு பகலாக உறங்காமல், வேளைக்கு உணவும் உண்ணாமல் அயராது உழைத்துக் கொண்டிருந்தவன் இன்று ஒட்டுமொத்த தேசத்துக்காகவும் தன்னை பட்டினி போருக்கு உள்ளாக்கி நல்லூரின் வீதியிலே படுத்து கிடக்கின்றான். திலீபனின் தியாக பயணத்தில் 8வது நாளுக்கான பதிவு. தமிழீழத்தின் பல பாகங்களிலும் பரவலாக மக்கள் அடையாள உண்ணாவிரதங்களை மேற்கொண்டு தம் எழுச்சியை காட்டிக் கொண்டிருந்தார்கள். தமிழீழம் எங்குமே அகிம்சை போர் தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. திலீபன் ஓர் மகத்தான மனிதன்தான். இல்லை என்றால் அவன் வழியிலே இத்தனை மக்கள் சக்தியொன்று எழுந்திருக்க முடியுமா என்ன? வல்வெட்டித்துறையிலே திலீபனுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருக்கும் 5 தமிழர்களை தேசிய தலைவர் அவர்கள் நேரில் சென்று சந்தித்த போது எடுக்கப்பட்ட படங்களையும் திலீபனின் படத்தையும் பத்திரிகைகளில் அருகருகே பிரசுரித்திருந்தார்கள். பத்திரிகைகளில் வெளிவரும் செய்திகள் மட்டுமின்றி ஒவ்வொரு ஊர்களிலும் பல பொதுசன அமைப்புகள் அணி அணியாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெற்றுவதோடு திலீபனுக்காக பல்வேறு வடிவங்களில் ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்களையும் அச்சடித்து விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த எழுச்சியை, மக்களின் வெள்ளத்தை பார்ப்பதற்கு என்றே தினமும் யாழ்ப்பாண நகரத்தைச் சுற்றி இந்திய படைகளின் உலங்கு வானூர்திகள் வட்டமடித்துக் கொண்டிருந்தன. புலிகள் ஆயுத போராட்டத்தில் மட்டுமல்ல, அகிம்சை போராட்டத்திலும் சாதனை படைக்கும் திறன் பெற்றவர்கள் என்ற பேருண்மை உலகம் முழுவதும் பதிவாகிக் கொண்டிருந்த நாட்கள் இவை. திலீபனின் சாதனை உலக அரங்கிலே ஒரு சரித்திரமாகிக் கொண்டிருக்கிறது. உலகில் முதலாக ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து 7 நாட்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி இன்று 8ஆம் நாளிலே அவன் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த பெருமை அவன் ஒருவனுக்கே சாரும். அவருடைய கண்கள் இரண்டிலும் குழிகள் விழுந்துவிட்டன. முகம் சருகை போல காய்ந்து கிடக்கிறது. தலைமுடி மயிர்கள் குழம்பி கிடக்கின்றன. வயிறு ஒட்டி கிடக்கிறது.
நீரின்றி வாடி கிடக்கும் ஒரு செடியினைப் போல அவர் வதங்கி கிடக்கின்றார். அவரால் விழிகளை திறக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, பேச முடியவில்லை, சிரிக்க முடியவில்லை. ஆம், திலீபனால் இப்போது தூங்க மட்டும்தான் முடிகிறது. இன்னும் எத்தனை நாளுக்குத்தான் இந்த கோல நிலவு தன் அழகை இழந்து வாடி வதங்கப் போகிறதோ? மாணவர் அமைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சனக்கூட்டத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் சனங்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள். சிந்திய குருதியால் சிவந்த தமிழ் மண்ணில் சந்ததி ஒன்று சரித்திரம் படைக்க முந்திடும் என்பதனால் முளையிலே கிள்ளிவிட சிந்தனை செய்தவர் சிறுநரை கூட்டமாய் இந்திய படையனும் பெயருடன் வந்து சந்திரன் போன்ற திலீபனின் உயிரை பறித்திட எண்ணினால் பாரிலே புரட்சி வெடித்திடும் என்று வெறியுடன் அவர்களை எச்சரிக்கிறேன். மேடையிலே முழங்கிக் கொண்டிருந்த இந்த கவிதை வரிகள் அங்கு இருந்த எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிந்தது. திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமாகி விட்டது என்பதை அவரை பார்க்கின்ற போதே வைத்திய குறிப்புகளூடாக உணர முடிந்தது. அப்போது நாடித்துடிப்பு 140ஆகவும் சுவாசம் 24ஆகவும் இருந்தது. அவன் தியாக பயணத்தில் 9ஆம் நாள் அதிகாலை 5 மணி இருக்கும். கிழக்கு பக்கத்தே தேர்முட்டி வாசலில் நின்றிருந்த வேப்ப மரத்திலிருந்து குயிலொன்று கூவிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே எங்கள் குயில் எங்கள் இனத்தை காக்க தன்னையே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறு குயிலின் சோக கீதம் உலகத்தின் காதுகளில் இன்னும் ஏன் விழாமல் இருக்கிறது என்பது தெரியவில்லை. திலீபனை நன்றாக உற்று பார்க்கிறோம். அவரின் உடலில் உள்ள சகல உறுப்புகளும் இன்று செயலற்றுக் கொண்டிருக்கிறது. உதடுகள் அசைகின்றன, ஆனால் சத்தம் வெளிவரவில்லை. உதடுகள் பாளம் பாளமாக வெடித்து வெளிறிவிட்டிருந்தன. கண்கள் இருந்த இடங்களில் 2 பெரிய குழிகள் தெரிகின்றன. இன்று காலை 8:30 மணியில் இருந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 17 பாடசாலைகளிலிருந்து சுமார் 5000 மாணவ மாணவிகள் அணிவகுத்து வந்து திலீபனை பார்த்து கண்கலங்கியவாறு மைதானத்தை நிறைத்துக் கொண்டிருந்தார்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் ஊழியர்களும் ஏராளமாக வந்து பார்த்தார்கள். காலை 9 மணியளவில் யாழ் கோட்டை இந்திய இராணுவ முகாம் முன்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரதான வாசலில் அமர்ந்து இந்திய படைகள் வெளியே வராதவாறு மறியல் செய்ய தொடங்கினார்கள். பொதுவாக திலீபனின் உடல் நிலை மோசமடைந்து வந்த அதே வேளை பொதுமக்களின் குமுறலும் அதிகரிப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. திலீபன் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்கின்ற எண்ணமே ஒவ்வொருவர் மனதிலும் நிறைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இன்று காலையில் இந்திய படையின் தென்பிராந்திய கட்டளை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திபேந்தர் சிங் அவர்கள் உலங்கு வானூர்தி மூலம் யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் வந்திறங்கி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தார். பின்னர் இருவரும் தனித்தனியான வாகனங்களில் புறப்பட்டு யாழ் கோட்டை இராணுவ முகாமுக்குள் சென்றார்கள். 1 மணி நேரத்துக்கு மேலாக இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனால் கிடைத்தது என்னவோ ஏமாற்றம்தான். கோட்டை வாசலில் மறியல் செய்ய ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் எழுச்சியை கண்ட பின்னர் இந்திய தளபதியின் வருகை அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சகல அரச அலுவலகங்களிலும் வேலைகள் நடைபெறாத வண்ணம் பொதுமக்கள் மறியல் செய்து கொண்டிருந்தார்கள். எங்கும் எதிலும் திலீபன் என்கின்ற கோபுரம் மக்கள் சக்தியினால் உயர்ந்து விட்டதை காண முடிந்தது. ஆம், மக்கள் புரட்சி ஒன்று அங்கே உருவாக தொடங்கியிருந்தது. மாலை பொழுதில் ஒரு செய்தி வந்தது. இந்திய தூதுவர் டிக்சிட் தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார் என்பதே அந்த செய்தி. ஆம், பிற்பகல் 1:30 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரை 2 குழுக்களும் அமைதியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தின. இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தையில் திரு JN டிக்சிட் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழர் தரப்பிலே தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் மற்றும் அண்டன் பாலசிங்கம்,
வழக்கறிஞர் கோடீஸ்வரன் மற்றும் சிவஞான சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்ததும் எம்மை அறியாமலேயே மனம் துள்ளி குதித்தது. 9ஆம் நாளான இன்று நல்ல முடிவு எட்டப்படும் என்று நம்பினோம். உடனடியாகவே அப்படி ஒரு முடிவு எட்டப்பட்டால் உடனடியாகவே திலீபனை யாழ் பெரியாஸ்பத்திரியில் அனுமதித்து அவசர சிகிச்சை பிரிவிலே விசேட சிகிச்சைகள் அளித்தால் 24 மணித்தியாலத்தில் ஓரளவு அவர் உடல்நிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பியிருந்தோம். இந்த இனத்துக்காக இத்தனை நாட்களாக துன்பப்பட்டு அணுவணுவாக தன்னை வருத்திக் கொண்டிருக்கும் அந்த நல்ல இதயம் நிச்சயம் பூத்து குலுங்கும் என்று நாங்கள் நம்பினோம். இரவு 7:30 வந்த செய்தி ஒன்று எங்கள் காதில் விழுந்தபோது இந்த உலகமே தலைகீழாக சுற்றத் தொடங்கியது. எங்கள் கற்பனை கோட்டை ஒரே நொடியில் தகர்ந்து தவிடுபொடியானது. ஆம், பேச்சுவார்த்தையின் போது இந்திய தூதுவரால் வெறும் உறுதிமொழிகளைத்தான் தர முடிந்ததே தவிர திலீபனின் உண்ணாவிரத போராட்டம் ஒரு தொடர்கதையாகவே ஆகியிருந்தது. இந்திய தரப்பிலிருந்து எந்த விடயத்தையும் எழுத்தில் தருவதற்கு அவர்கள் மறுத்துவிட்டதாகவே தகவல் வந்தது. எழுத்து மூலமாக எந்த உறுதிமொழிகளையும் தருவதற்கு இந்திய தரப்பு விரும்பவில்லை என்பதே வந்த செய்தியாக இருந்தது. திலீபனின் மரணப் பயணம் இறுதியானது என்பதை அந்த செய்தி உணர்த்தியது. தியாக தீபத்தின் தியாக பயணத்தில் 10ஆம் நாள். பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் இவர்களில் யாராவது நம் கண்முன்னே இறக்க நேரிடும் போது மனம் துன்பத்தில் மூழ்கிவிடுகிறது. கண்கள் கண்ணீரை சொரிகிறது. ஆனால் இவர்களில் ஒருவர் அணுவணுவாக செத்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது இவர்களில் ஒருவர் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் 10 நாட்களாக கண்முன்னே அணுவணுவாக சாவின் விளிம்பில் நின்று தத்தளிப்பதை பக்கத்திலிருந்து பார்க்கும் போது அந்த வேதனைகள் அதை பார்த்து கொண்டிருக்கும் நபருக்கு மட்டுமே புரியும். திலீபன் துடித்துக் கொண்டிருந்த வேதனைகளை வாய்விட்டு சொல்லிவிட முடியாது. அத்தனை கொடுமையானது. இன்றைய நிலையில் திலீபன் இருந்த நிலையை பார்த்தபோது நம்பிக்கை என்பது முற்றிலும் அற்றுப்போய்விட்டது. இனியொரு நல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு திலீபனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றே அனுமதித்தாலும் அவனை காப்பாற்ற முடியுமா என்று உறுதியாக சொல்ல முடியாத நிலை காணப்பட்டது. கடவுளே, மனித தர்மத்துக்கு கிடைக்கப் போகின்ற பரிசு இதுதானா என்று மனம் அங்கலாய்த்துக் கொண்டது. வானத்தில் இருந்தவாறே புத்தரும் காந்தியும் நல்லூர் வீதியை பார்த்துக் கொண்டிருப்பது போல் ஒரு பிரமை தோன்றியது. இந்திய மண்ணில் என்றோ தோன்றி மறைந்த அந்த 2 சோதிகளும் வெகுநேரம் திலீபனையே பார்த்துக் கொண்டிருந்ததாக தோன்றியது. நிச்சயமாக 2 தேசங்களும் வெட்கி தலைகுனியும் என்பதை அந்த இருவருமே நிச்சயம் உணர்ந்து கொள்வார்கள். நேற்று சிறிதளவாவது அசைந்து கொண்டிருந்த திலீபனின் கைகால்கள் இன்று அசைவற்று சோர்ந்து விட்டன. உள் மூச்சு மட்டும் பலமாக இழுத்துக் கொண்டிருந்தது. கண்கள் உச்சியிலே குத்திவிட்டு நின்று போனது. உடலின் நிறம் சிறிது நீளமாக மாறத் தொடங்கிவிட்டது. நாடி துடிப்பை பார்க்கின்றோம். அது 52 இருந்தது.
சராசரி மனிதனின் அளவுகளை விட எல்லாமே மிகவும் குறைந்து போயிருந்தன. இனி திலீபனுக்கு எந்த நிமிடத்திலும் எதுவும் நடக்கலாம். நினைத்தே பார்க்க முடியாமல் இருந்தது அந்த முடிவு. நெஞ்சு வெடித்துவிடும் போல இருந்தது. இந்திய அரசு தன் கோரிக்கைகளை நிறைவேற்றாது என்பதை அவர் உள்ளூர அறிந்தவர் போல அன்று உண்ணாவிரத மேடையிலிருந்து எவ்வளவு தீர்க்கதரிசியாக அதை கூறியிருந்தார். ஆம், நான் இறப்பது நிச்சயம். அப்படி இறந்ததும் வானத்திலிருந்து என் தோழர்களோடு சேர்ந்து தமிழீழம் மலர்வதை நான் பார்ப்பேன். இந்த வார்த்தைகள் இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் மனங்களில் உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தையாக மாறிப்போனது. எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் தமிழர்கள் அந்த வார்த்தைகளை மறந்து போக மாட்டார்கள். இந்த மண்ணின் விடியலுக்காக எத்தனை அரும்பெரும் உயிர்களையெல்லாம் இந்த மண் இழந்திருக்கிறது. நினைத்து பார்க்கவே முடியவில்லை. எத்தனை எத்தனை அளப்பெரிய தியாகங்கள். எங்கள் விடுதலைக்கான கருவிகளை சிங்கள இராணுவத்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக காயப்பட்டு நடக்க முடியாத நிலையில் தம்மை அழித்துவிட்டு கருவிகளை எடுத்துக்கொண்டு தப்பியோடும்படி கட்டளையிட்ட சீலன் மற்றும் ஆனந்தன் போன்றவர்கள் அங்கே. இயக்க இரகசியங்கள் அடங்கிய முக்கியமான விடயங்களையும் கோப்புகளையும் காப்பாற்றுவதற்காக கடைசி வரையும் தாக்குப்பிடித்து அவர்களை மற்றவரிடத்திலே எடுத்து அனுப்பிவிட்டு அந்த கோப்புகளை மற்றவரிடத்திலே எடுத்து கொடுத்து அனுப்பிவிட்டு தம் உயிரை தியாகம் செய்த பண்டிதரங்கே. இயக்க போராளிகள் குடியிருந்த இடமொன்றிலே வெடிகுண்டின் கிளிப் எதிர்பாராமல் விலகிவிட மற்றவர்களை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக வெடிகுண்டை தன் வயிற்றுக்குள் அமுக்கிக் கொண்டு குப்புறப்படுத்து தன் உடலையே சிதறப்பண்ணி மற்றவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றிய தியாக வீரன் அன்பு அங்கே. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சிங்கள இராணுவத்திடம் பிடிபட்டு விடக்கூடாதென்கின்ற நிலையிலே ரகசியங்களை காப்பாற்றுவதற்காக சயனட் வில்லையை தின்று தியாக மரணமடைந்த போராளிகளின் தியாகங்கள் அங்கே. கடந்து வந்த இத்தனை ஆண்டுகளில் எங்கள் தேசம் கொடுத்த உயிர் விலைகளும் உயர் தியாகங்களும் எத்தனை எத்தனை. வார்த்தைகளுக்குள்ளும் வரிகளுக்குள்ளும் அகப்பட்டு விடக்கூடியதா அந்த தியாகங்கள்? தமிழ் ஈழ தேசமெங்கும் திலீபனுக்கான அடையாள உண்ணாவிரதங்கள் பெரும் எழுச்சிக்கோலம் பூண்டன. வட்டுக்கோட்டை சிவன் கோவிலடி, அச்சிவேலி மகாவித்தியாலயத்துக்கு முன்பாக மற்றும் சாவகச்சேரி, கொடிகாமம், எழுதுமட்டுவாள் போன்ற இடங்களிலெல்லாம் அடையாள உண்ணாவிரதங்களும் மறியல் போராட்டங்களும் பரந்தளவிலே நடைபெற்றது. பழையிலிருந்து நாவற்குழி வரையான பாடசாலைகளைச் சேர்ந்த 6000 மாணவ மாணவிகள் அழுத கண்ணீரோடு ஊர்வலமாக நல்லூர் மைதானத்தை நிறுத்திக் கொண்டிருந்தார்கள். முல்லைத்தீவு மாவட்டமெங்கும் உண்ணாவிரதமும் மறியலும் நடக்காத இடமே இல்லை என்று கூறும் அளவுக்கு பெரும் நிலைமாற்றம் காணப்பட்டது. திலீபன் என்கின்ற இந்த சிறிய கூட்டுக்குள் இருக்கின்ற இதயத்தை எத்தனை லட்சம் மக்கள் நேசிக்கின்றார்கள், எத்தனை கோடி மக்கள் நேசிக்கின்றார்கள். தமிழ் ஈழத்தை கடந்து புலம்பெயர் தேசங்களிலும் தமிழகத்திலும் இருந்து எத்தனை நேசம் திலீபனை நோக்கியதாக இன்றும் இருக்கிறது. தியாக பயணத்தில் 11ஆம் நாளுக்கான பதிவு. திலீபனின் உடல்நிலையை பற்றி எழுத முடியாதவாறு கைகள் நடுங்குகிறது. அவரின் உடலின் சகல உறுப்புகளிலும் உணர்ச்சியின்றி காணப்படுகின்றன. கைகால்கள் சில சமயம் தானாகவே மெல்ல அசைகின்ற நிலையை மட்டும் வைத்துக் கொண்டுதான் இன்னும் அவர் உடலிலே உயிர் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கோமாவுக்கு முந்திய நிலையில் ஒரு நோயாளி எவ்வளவு கஷ்டப்படுவாரோ அதைப்போல அவர் உடல் தன்னை அறியாமலேயே அங்கும் இங்கும் புரளத் தொடங்கியது. அவர் படுத்திருந்து
அவர் படுத்திருந்தது சிறிய கட்டிலில்தான். ஆகையால் பெரிய கட்டிலொன்றை கொண்டுவரச் செய்து அதில் திலீபனை படுக்க வைத்தோம். அப்போதுதான் அவர் கட்டிலே ஏற்கனவே சிறுநீர் கழித்திருந்ததை நாங்கள் காண முடிந்தது. போராளிகள் உதவியோடு மிக கஷ்டப்பட்டு அவரது ஆடைகளை மாற்றி புத்தாடை அணிவித்துக் கொண்டோம். அவர் சுய நினைவோடு இருக்கும் போது புது ஆடைகளை அணியும்படி பலமுறை கேட்ட போதும் அவர் பிடிவாதமாக மறுத்திருந்தார். சாக போகிறவனுக்கு எதற்கு வாஞ்சி என்ன புது உடுப்பு என்று தனக்கே உரிய சிரிப்போடு அவர் கேட்டிருந்தார். பிற்பகல் 4 மணியளவில் திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு வந்தது. ஆம், அவர் முழுமையான கோமா நிலைக்கு வந்துவிட்டார். மைதானத்தில் கூடியிருந்த சனக்கூட்டத்தினர் திலீபனின் நிலை கண்டு மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் முகத்திலும் சோகத்திரை படர்ந்திருந்தது. காலையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து நல்லூரின் வீதியை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். பேருந்துகள், கனரக வாகனங்கள், வேன்கள், மகிழுந்துகள், மாட்டு வண்டில்கள், மிதிவண்டிகள் என்று எதுவெல்லாம் அவர்களுக்கு கிடைத்ததோ அதிலெல்லாம் அவர்கள் புறப்பட்டு வந்து நல்லூர் வீதியை நிறைக்க தொடங்கினார்கள். வட்டுக்கோட்டையிலிருந்து மட்டும் 50 மாட்டு வண்டிகள் தமிழர்களுடைய தேசிய கொடிகளை ஏந்தியவாறு மக்களை நிறைத்துக் கொண்டு வரிசையாக வந்து சேர்ந்தது. தமிழீழத்தின் சகல மாவட்டங்களிலும் அடையாள உண்ணாவிரதங்களும் மறியல் போராட்டங்களும் பெருமளவில் தேசத்தை எழுச்சி கொள்ளச் செய்து கொண்டிருந்தது. நாளை முதல் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும், தனியார் நிறுவனங்களும், போக்குவரத்து சேவை ஊழியர்களும் திலீபனுக்கு ஆதரவாக உண்ணாவிரதமும் மறியலும் செய்து தமது வேலைகளை பகிஷ்கரிக்கப் போவதாக சகல பத்திரிகைகளிலும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இன்றிரவு திலீபனின் உடல்நிலை மேலும் மேலும் மோசமடைய தொடங்கியது. அவர் சுவாசிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். திலீபன் சுய நினைவோடு இருந்தபோது அவரால் விரும்பி கேட்கப்படுகின்ற பாடல் ஒன்று மேடையில் ஒலிக்கச் செய்யப்பட்டது. ஓ மரணித்த வீரனே, உன் ஆயுதங்களை எனக்குத்தா, உன் சீருடைகளை எனக்குத்தா, உன் பாதணிகளை எனக்குத்தா என்பதை அந்த பாடல். அந்த பாடலை கேட்டதும் கூட்டத்திலே இருந்த பலரும் விம்மி விம்மி அழத் தொடங்கினார்கள். அந்த வேதனை மிக்க இரவு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தது. ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் தமிழினத்தின் விடுதலை போராட்டத்தில் மகத்தான சரித்திரம் படைத்த நாள். இன்று அதிகாலை 5 மணிக்கு ஓர் எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. எங்கும் ஒரே இருள்மயம். காற்றும் பலமாக வீசத் தொடங்கியது. பல நாட்களாக திலீபனோடு சேர்ந்து போராளிகள் பலரும் முழுமையான தூக்கம் இல்லாமல் இருந்ததனால் மிகுந்த சோர்வோடு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மேடைக்கு முன்னே அமர்ந்திருந்த ஒருவர் தட்டி எழுப்பியதும் முதலில் திடுக்கிட்டு எழும்பினேன். கும்மிருட்டில் என்ன செய்வதென்று தெரியாமல் திலீபனின் கட்டிலில் கையை வைத்தோம். அவர் ஆடாமல் அசையாமல் படுத்திருந்தார். அதனால் மனம் அமைதியடைந்தது. திலீபனின் உடல் ஜில் என்று பனிக்கட்டியை தொடுவது போல குளிர்ந்து காணப்பட்டது. மனம் படபடவென்று அடிக்கத் தொடங்கியது.
5 நிமிடங்களில் மேடையில் ஒரு பெரிய மெழுகுவர்த்தி ஒன்று எரியத் தொடங்கியது. மெழுகுவர்த்தியின் ஒளியிலே திலீபனின் முகம் நன்றாக தெரிந்தது. ஒரே வினாடிதான். அதற்குள் அந்த மெழுகுவர்த்தி காற்றின் வேகத்தினால் அணைந்துவிட்டது. பலத்து வீசிய காற்று அதை மீண்டும் எரியவிடுமா என்பது எமக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஆனால் 5 நிமிடங்களில் மின்சாரம் வந்துவிட்டது. திலீபனின் நிலை எல்லையை கடந்துவிட்டது. இப்போது எங்கள் மீதே எங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. நாடித்துடிப்பை பரிசோதித்து பார்க்கின்றோம். கணிக்க முடியவில்லை. மிகவும் மெல்லியதாக உணர முடிந்தது. இரத்த அழுத்தத்தை கவனிக்கின்றோம். மிகவும் குறைவாகவே இருந்தது. இன்னும் சில மணித்தியாலங்கள் தான் என்பது புரிந்துவிட்டது. உலகமே தலைகீழாக சுற்றுவது போல் இருந்தது. திலீபன் அடிக்கடி கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. வாஞ்சி அண்ணே, எனக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பலவந்தமாகவோ சுய நினைவற்ற நிலையிலோ தர முயற்சிக்கக்கூடாது. அப்படி என் கோரிக்கைகள் நிறைவேறாது விட்டால் நான் இறக்கு மட்டும் எனக்கு எந்தவிதமான சிகிச்சைகளையும் அளிக்கக்கூடாது. சுய நினைவோடு என்றாலும் சரி, சுய நினைவு இல்லை என்றாலும் சரி, இதற்கு சம்மதம் என்று நீங்கள் சத்தியம் செய்து தாருங்கோ என்று விடாப்பிடியாக நின்று திலீபன் சத்தியம் வாங்கி நின்றான். அவ்வாறு சத்தியம் வாங்கிய பிறகுதான் உண்ணாவிரத போராட்டத்தையே அவன் ஆரம்பித்தான். அப்படி இருக்க அவன் விருப்பத்துக்கு மாறாக எப்படி அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியும்? எப்படி அவருக்கு நீர் கொடுக்க முடியும்? மனித நேயத்தையும் அதன் தாற்பயங்களையும் மதிக்கும் ஒரு வைத்திய சேவையாளன் என்கின்ற நிலையில் திலீபன் விடயத்தில் நிறைவேற்ற விடாமல் அவர் எங்கள் கைகளை கட்டி போட்டிருந்தார். ஆம், அதுதான் அந்த சத்தியம் என்கின்ற வார்த்தை. அகிம்சை என்கின்ற 4 எழுத்துக்களை கொண்ட போராட்ட களத்தில் குதிப்பதற்கு அவன் சத்தியம் என்கின்ற அந்த 5 எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை எங்களிடத்திலிருந்து பெற்றிருந்தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற 3 உயரிய அம்சங்களினால் வேரூன்றி வளர்ந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன் என்பதனால் கட்டுப்பாடு என்கின்ற நல்வழியிலே கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு திலீபனை கண் எதிரிலேயே பலி கொடுப்பதைத் தவிர வேறு வழியொன்றும் கிடைக்கவில்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற உயரிய அம்சங்களால் வேரூன்றி வளர்ந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் கட்டுப்பாடு என்கின்ற நல்வழியிலே கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதைத் தவிர எமக்கு வேறு வழி எதுவுமே திலீபனால் எங்களுக்கு விட்டு வைக்கவில்லை. திலீபனின் உடல் நிலை மோசமாகிவிட்ட விடயம் யாழ்ப்பாண குடாநாடு முழுவதும் பரவத் தொடங்கியது. இயக்க உறுப்பினர்களும் பொதுமக்களும் மேடையை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். திலீபனுக்கு கடைசி நிமிடம் வரையும் ஒருவித சிகிச்சையும் அளிக்க முடியாமல் எமது கைகள் கட்டப்பட்டிருந்ததற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது. ஆம், தமிழ் இனத்தின் விடுதலை பாதையில் துரோகங்களை செய்து கொண்டிருந்த பலரால் பல்வேறு கதைகளும் அங்கே பரப்பவிடப்பட்டுக் கொண்டிருந்தது. விடுதலை போராட்டத்தையும் விடுதலை சேனையின் இயக்க உறுப்பினர்களையும் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் பல்வேறு கதைகளை எங்கள் காதுபடவே பேசத் தொடங்கினார்கள். அதற்கும் ஒரு பதிலாகத்தான் திலீபன் தன் முடிவிலே உறுதியாக இருந்தான். புலிகள் தந்திரமாக மக்கள் மனதை மாற்றுவதற்காக உண்ணாவிரதம் என்கின்ற பெயரிலே தண்ணியை குடித்துக் கொண்டு இருப்பார்கள் என்றும், ஆரதை காணப்போகினோம் என்றும், கடைசியிலே 5 தீர்மானங்களும் நிறைவேற மட்டும் வைத்தியம் செய்து திலீபனை அவர்கள் சாகடிக்க விடமாட்டினம் என்றும், இதுதான் இந்த சாகும் வரை நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருப்பதன் உண்மை என்றும் தங்கள் வாய்க்கு வந்தபடி தங்கள் பேச்சுக்களுக்கு அவர்கள் வடிவம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
விடுதலை புலிகள் என்றைக்குமே பொய்யர்கள் அல்ல என்கின்ற பேரை நிலைநிறுத்தவும் திலீபன் தன் முடிவிலே உறுதியாக இருந்தான். போராளிகளின் கைகள் கட்டப்பட்டு இருந்ததற்கும் அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திலீபன் வாங்கிக் கொண்ட சத்தியம் யாரையும் அசையவிட இல்லை. எங்கள் கைகள் மட்டும் கட்டப்படாமல் இருந்திருந்தால் எங்கள் உயிரினும் மேலான தியாக தீபம் என்கின்ற திலீபனை எமது உயிர்களை கொடுத்தாவது நாங்கள் காப்பாற்றியிருப்போம். ஏனென்றால் திலீபனின் பெருமதி என்னவென்று எங்களுக்கு தெரியும். விதி தன் வறிய கரங்களை திலீபனின் கழுத்திலே நன்றாகவே இறுக்கியிருந்தது. பன்னிரண்டு நாட்கள் 265 மணித்தியாலங்கள் தனது சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்த அந்த தியாக தீபம் இன்று காலையில் 26/9/87 காலை 10:48 மணியளவில் எம்மையெல்லாம் இந்த பாழும் உலகில் பரிதவிக்க விட்டு தான் மட்டும் வானத்தை நோக்கி தன் தோழர்களை தேடி பயணப்பட்டது. ஆம், தமிழர்தம் குலவிளக்கு அணைந்துவிட்டது. அது அணைந்தே விட்டது. வைத்தியர் சிவகுமார் அவர்கள் திலீபன் இறந்த பின் அவரை பரிசோதனை செய்து தனது இறுதியான முடிவை சொல்லிவிட்டு திலீபனின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தபோது மக்கள் கதறி அழத் தொடங்கினார்கள். எங்குமே அழுகை சத்தம், பிம்மல் ஒலி, சோக இசை, வானமே இடிந்துவிட்டதை போன்ற வேதனை எல்லோரையும் ஆக்கிரமித்திருந்தது. வானத்து நிலவு கீழே விழுந்துவிட்டது போன்ற உணர்வு. காலை 11 மணிக்கு இன்ஃபார்ம் செய்வதற்காக அவரது உடலை யாழ் வைத்திய கல்லூரிக்கு எடுத்துச் சென்றோம். பிற்பகல் 4:15 மணியளவில் திரும்பவும் திலீபனின் புகழுடல் மேடைக்கு முன்பாக பொதுமக்களின் இறுதி வணக்கத்துக்காக வைக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் சீருடையாக இருந்த புள்ளி போட்ட பச்சையும் கருப்பும் கலந்த இராணுவ சீருடையும் தொப்பியும் திலீபனுக்கு லெப்டினன்ட் கேர்னல் என்கின்ற பதவி நிலையும் அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் செய்த தியாகத்துக்கு எந்த பதவிகளுக்கும் அப்பாற்பட்டவராகவே அவர் இருந்தார் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். அவரை படுக்க வைத்திருந்த பேழையை இயக்க உறுப்பினர்கள் சிவப்பு நிறத்திலான கொடி மூலம் அலங்கரித்தார்கள். தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் ஆகியோர் உடலை வந்து வணங்கிச் சென்றார்கள். பெட்டியை திறந்ததுமே அவரது அன்பு தந்தையும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான திரு ராசையா அவர்கள் ஓவென்று அலறியவாறு திலீபனின் உடல் மீது விழுந்து புரண்டு அழத் தொடங்கினார். அவரின் அழுகையை தொடர்ந்து பொதுமக்களும் சிறு பிள்ளைகளைப் போல குலுங்கி குலுங்கி அழுத காட்சி நெஞ்சை விட்டு அகலாமல் இருந்தது. பொதுமக்கள் மணிக்கணக்காக காத்திருந்து நீண்ட வரிசையிலே வந்து தமது இறுதி வணக்கத்தை தங்கள் மண்ணின் பிள்ளைக்கு செலுத்தி சென்று கொண்டிருந்தார்கள். தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த நெடுமாறன் அவர்களும் கலங்கியவாறு வந்து வணக்கம் செலுத்திச் சென்றார். தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களும் மற்றும் தளபதிகளான சொர்ணம், குமரப்பா, புலேந்திரன், சந்தோஷம், ஜொனி, பிரபா, இம்ரான்,
ஆண்டன் மாஸ்டர், சங்கர் அண்ணன், நடேசன் உள்ளிட்ட ஏனைய இயக்கத்தின் தளபதிகளும் போராளிகளும் தத்தம் இறுதி வணக்கத்தை தங்கள் தோழனுக்கு செலுத்திக் கொண்டிருந்தார்கள். திலீபனின் தியாக பயணத்தில் 12 நாட்கள் அவரின் கூடவே இருந்து அவரோடு போராட்டத்திலே பங்கு பெற்றி வேதனையின் எல்லைக்கே சென்று வந்த எங்களுக்கு இதன் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு இன்னும் பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள் கூட தேவைப்படலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக இருந்தது. திலீபனுடைய உயிர் அநியாயமாக போய்விடவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு புதிய படிப்பினை ஒன்றையும் கற்பித்துவிட்டே சென்றிருக்கின்றார். அகிம்சை போராட்டம் என்பது மனிதநேயமும் உயர் பண்பும் மிக்கவர்களிடத்திலேதான் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் அகிம்சை போர் வடிவம் என்பது எடுபடாத ஒன்று என்பதை திலீபன் தன் சாவினூடாக எங்களுக்கான பாடமாக தந்து சென்றிருக்கின்றான். தமிழ் மக்களின் பிள்ளைகள் தங்கள் கைகளிலே கருவிகளை எடுத்ததன் பின்னணியில் சிங்களத்தோடு அகிம்சை போராட்டம் வெற்றி பெறாது, அது அங்கே எடுபடாது என்கின்ற நிலையில்தான் தமிழர்களுடைய பிள்ளைகள் கைகளிலே கருவிகளை ஏந்தினார்கள் என்பதற்கு ஆகச் சிறந்த விளக்கம் ஒன்றையும் திலீபன் தன் சாவினூடாக விதைத்து சென்றிருக்கின்றான். இந்தியா என்கின்ற தேசம் ஒரு திலீபனை சாகடித்தது. ஆனால் அவனுடைய அந்த தியாக வேள்வி பல 100 திலீபன்களை விடுதலை போராட்ட பாதையில் அணிவகுக்கச் செய்தது. இந்தியா என்கின்ற நாடு அதன் வரலாற்றில் செய்த மிகப்பெரிய தவறு திலீபன் என்கின்ற அகிம்சைவாதியை சாகடித்தது. தியாக தீபத்தின் 38வது ஆண்டு நினைவேந்தலில் இன்று 12ஆம் நாள். அவனுடைய 12 நாள் வரலாற்றையும் சில மனத்தியாலங்களுக்குள் கூறிவிடுவதென்பது அவ்வளவு ஒன்றும் எளிதானதல்ல. இருந்த போதிலும் எவ்வளவு சில விடயங்களை தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்து, தவிர்க்க முடியாத சிலவற்றை பகிர்வில் ஏற்றி உங்களோடு பகிர்வு செய்திருக்கின்றோம். இந்த நினைவுகள் வெறுமனே கேட்டுவிட்டு கடந்து செல்வதற்கான ஒன்று அல்ல. இது ஒரு தேசத்தின் வரலாறு. இதை நாங்கள் சரியான முறையில் உள்வாங்குவதோடு திலீபனும் அவனோடு எங்கள் தேச விடுதலைக்காக தங்கள் உயிர்களை கொடுத்த அற்புதமான எங்கள் மாவீரர்களும் சிந்திய குருதியும், அவர்கள் செய்த கொடையும், அவர்கள் விதைத்த உயிர் விதைகளும் எங்களை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். இனப்படுகொலைக்கு நீதி வேண்டிய பயணத்தில் இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களால் இயன்ற அளவு பல்வேறு வடிவங்களில் அகிம்சை வழியிலே, சத்தியத்தின் வழியிலே போராட்டங்களை செய்து வருகின்றார்கள். அந்த போராட்டங்களில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை திலீபனுடைய வரலாறும் எங்களுக்கு சுட்டி நிற்கின்றது. எங்கள் மாவீரர்கள் கேட்பதெல்லாம் அவர்களுக்கான மலர் மாலையோ அகவணக்கங்களோ அவர்களுக்கான புகழ் பாடல்களோ அல்ல. அவர்கள் விட்டுச் சென்ற கனவுகள் மெய்ப்பட வேண்டும். நாளைய தலைமுறை பிள்ளைகள் மகிழ்வான வாழ்வொன்றை வாழ்வதற்கான தமிழ் ஈழமெனும் சுதந்திர தேசம் மலர்ந்தாக வேண்டும். அந்த தேசத்தின் மலர்வுக்காக
ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் பாடுபட வேண்டும். தொடர்ந்து இலட்சியப்பற்றோடு பயணிக்கிற போது உலகத்தின் மனங்களில் மாற்றங்களை எங்களால் செய்ய முடியும். உலகத்தின் மனிதநேயத்தை எங்களுக்காக நாங்கள் அசைத்து பார்க்க முடியும். என்றோ ஒரு நாள் எங்கள் தேசத்தின் வீரர்களின் தியாகங்களையும், சிங்கள தேசத்தால் எங்கள் மண் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் துயரங்களையும் இந்த உலகம் என்றோ ஒரு நாள் புரிந்து கொள்ளும். இயற்கையின் அசைவியக்கத்தில் வரலாறு எங்கள் தேசத்துக்கான விடுதலையை, அதற்கான வாசலை என்றோ ஒரு நாள் திறந்து வைக்கும். அதுவரை நாங்கள் பேசா மடந்தைகளாக இருக்காமல் நாளைய தலைமுறை பிள்ளைகளின் நிமிர்வான வாழ்வுக்காக, எங்கள் வழித்தோன்றல்களின் நிமிர்வான வாழ்வுக்காக, நிலையான சமாதானத்தோடு கூடிய வாழ்வுக்காக, ஆண்டாண்டு காலமாய் நாங்கள் ஆண்ட நிலத்தில், எங்கள் பூர்வீக நிலங்களில், தமிழ் ஈழம் என்கின்ற எங்கள் தாயகத்தில் எங்கள் இனத்தின் வழித்தோன்றர்கள் மகிழ்வோடு நிமிர்வோடு வாழ்வதற்காக இன்றைக்கு இருப்பவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பாடுபட வேண்டும். அதேதான் திலீபம் என்கின்ற இந்த தீபம் எங்களுக்குள் ஒளியாக பாய்ச்சுகிறது. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.